சந்தேகம் ஜி ரொம்ப நாளா. சொல்லுங்க ஜி. இந்த உப்பு போட்டவங்களை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படின்றாங்க, உப்பிட்டவரை மறக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு எனக்கு சரியா புரியல. நம்ம சாப்பாடு போடுற நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க அப்படி நம்ம உப்பு சாப்பிட்ருக்காங்க அதனால நம்ம மறக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? வேற எதுவும் இதுல தகவல்கள் இருக்கா முக்கியமானது? அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஜி. சரி, இப்போ வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க உப்பிட்டவரே உள்ளளவும் நினைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் ஜி. இது வந்து பார்த்தோம்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு நிலை ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் வயதாகும்போது என்ன சொல்லுவோம், நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டிருப்போம். உப்புலா உணவு குப்பையிலேன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ உப்பிட்டவரை நினைனா நம்ம பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து இறக்கும் வரையிலும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கூட மனிதர்களுக்கு உணவு போட்டிருந்துருக்கலாம். சரிங்களா? மிருகங்களுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து எல்லாத்தையும் நினைன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப இதுல வந்து உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா ஜி, நம்ம உடம்புல வந்து 3 வகையான உப்புக்கள் இருக்குது. அதாவது இது கொஞ்சம் உண்மை நிகழ்வு என்னன்னா, யூரின் போறோம், சிறுநீர் கழிக்கிறோம், அதுலயும் உப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த வேர்வையாக இருக்கட்டும், கண்ணீர் ஆகட்டும், அதுலயும் உப்பு இருக்குது. சரிங்களா? இது 3வது உப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம அணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும், தப்பா நினைக்க வேண்டாம். அந்த விந்தணுக்கள் இருக்கு பாத்தீங்களா, விந்துல இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த விந்துமே நம்மளுக்கு வந்து உப்பா தான் இருக்கும் பாத்துக்கோங்க. உப்பு இருக்குது ஜி, கன்ஃபார்மா இருக்குது. அதுல வேணா யாருன்னா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? அந்த விந்தணுக்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு பெண்ணின் மூலியமாக நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது நம்மளுடைய அணுக்கள் இருந்து போகக்கூடிய, அந்த விந்துல இருந்து போகக்கூடிய அணுக்கள் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு உயிர். சரிங்களா? அப்ப அந்த உப்பின் மூலமாக, விந்தணுக்கள் இருக்கக்கூடிய உப்பு நீர் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த ஜீவன். சரிங்களா? அந்த ஜீவன் வந்து சின்ன வயதுல இருந்து பெரிதாக வளர்றாப்புல. அப்ப நம்மளுக்கு வயசாகிட்டே இருக்கும். அப்ப நம்மள்கிட்ட இருந்த உப்பு அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட உப்பு கொடுத்ததுனால நாங்க இருக்கிற வரையும் நீ என்னை நினைச்சுக்கிட்டே இருப்பா, எங்களை கைவிட்டாத கடைசி காலத்திலையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. நீ உள்ளம் உனக்கு இருக்கிற வர எங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பா, நாங்க வயசாயிட்டோம்னா எங்களால சம்பாதிக்க முடியாது, அந்த இடத்துல நீ தான் எனக்கு வந்து உதவி புரியணும், ஏன்னா என் மூலியமாக நீ வந்திருக்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்றது அதான் ஜி. அதே சாப்பாடு போட்டிருக்கோம் அதுக்காக அதெல்லாம் இல்ல ஜி, உண்மையான தத்துவம் தான். இதை மாத்தி வச்சுட்டாங்க, இப்படி பண்ணி இவங்க சரியான தகவல் சொல்லாம மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தவறுதலாக போயிருச்சு. ஆமா ஜி. சரி ஜி, ரொம்ப கரெக்டான பதில் சொல்லி அடுத்த சந்திப்புல பாப்போம்.